திவாகருக்கு எதிராக பார்வதி சொன்ன ஒரு விஷயத்த எபிசோட்ல காட்டாம மறைச்சிட்டாங்க. அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். அடுத்து 2 பேர் ஜெயிலுக்கு போகணும்ல, நீங்க எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த 2 பேரையும் ஜெயிலில் அடைச்சிருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அடுத்து பார்வதி இப்போ ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கலான்ற மாதிரி பல விதமான ஸ்ட்ராட்டஜி பிளானிங் இதெல்லாம் நைட்ல நடந்துட்டு இருந்தது. அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும், வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் லைக்கும் போட்டுருங்க. கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி அந்த ஒரு காம்படிஷன் நடந்தது இல்லையா மக்களே, என்னதுன்னா அந்த ரேம்ப் வாக் காம்படிஷன். அதில் 2 ஜட்ஜஸ் யார், ஒரு பக்கம் அப்சரா, இன்னொரு பக்கம் பிரவீன்ராஜ். அவங்க 2 பேர் தான் ஜட்ஜஸ். அவங்க தான் பேரை சூஸ் பண்ணாங்க. இதில் பார்வதி சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், திவாகரும் பார்வதியும் ஒரு பேருன்ற மாதிரி அவங்க செலக்ட் பண்ணாங்க. அப்போ அவர் கூட போனா என்னால பிரசன்டபிளா இருக்க முடியாது, பிரசன்டபிள் கப்பலா இருக்காதுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஜட்ஜி சொல்றதை நீங்க கேட்கணும், அதுதான் பாயிண்ட். ஓகேவா? அதை நீங்க கேட்க மாட்டீங்க. ஆனா நீங்க இன்னொரு இடத்துல ஜட்ஜா போனா நீங்க சொல்றது மட்டும் மற்றவங்க எல்லாம் கேட்கணும். 2 பேர் சொல்லியிருக்காங்கன்னா அவங்க கூட கேட்கலாம். இல்ல எனக்கு இது மாற்று கருத்து இருக்கு, இது எனக்கு செட் ஆகாது அப்படின்றது கூட ஓகே. அதுக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லி அவரை இது பண்றதுன்றது இட் இஸ் நாட் அக்செப்டபிள் ஃபார் மீ. இட் இஸ் வெரி 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 ராங் ஸ்டேட்மெண்ட். அப்படி சொன்னோன்னு அவருடைய மூஞ்சே மாறி போச்சுங்க. என்னதான் திவாகர் பேச ஒரு சில விஷயங்கள் இதுவா இருந்தாலுமே, ஆனா அப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்க வேண்டாம், பிரசன்டபிளா இல்லை அப்படின்ற போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஷான ஸ்டேட்மெண்ட். அது பார்வதி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆனா அதுக்கப்புறம் கூட அது ஒரு கவலையே இல்லை. அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்றாருன்னு தெரியுது. இவங்க 2 பேரும் எவ்வளவு க்ளோஸா இருந்தாங்க. அப்ப கூட அதை நினைச்சு ஃபீல் பண்ணாம இப்படியே பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ஓகே, ட்ரெஸ் சூப்பரா இருக்கு, இது சூப்பரா இருக்கு, ஆனா நீ ஓகே வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கல. உனக்கு சுபிக்ஷா கிடைச்சிச்சு, ஹாப்பியா இருப்பன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. இட் இஸ் வெரி 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 ராங் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அதுவும் அவர் மூஞ்சி முன்னாடி சொல்லும் போது அவரே ஒரு மாதிரி ஆயிட்டார். அது பார்க்கறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இது ஒன்று பார்வதி தரப்புல இருந்து. ஓகே, அடுத்து ஒரு பக்கம் என்னடா சிறையிலேயே போடலையே, பிக் பாஸ் பண்ணலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டா நைட்ல அந்த டாஸ்க் முடிச்சுட்டு வந்தவொடனே 2 பேரையும் தூக்கி ஜெயிலில் போறன்ற மாதிரி ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி ஜாலியாக கதை பேசலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. நான் ஒரு பக்கம் துஷார் பக்கம் போகிறேன், நீ ஒரு பக்கம் எஃப்ஜே பக்கம் போ அப்படின்ற மாதிரி ரெடியாக இருந்தவங்களுக்கு வரேன் இருறா உங்களுக்கு ஆப்புன்ற மாதிரி ஜெயில் யூனிஃபார்ம் அமுச்சு விட்டு அதை எடுத்துக்கிட்டு ஒரு பக்கம் போங்க ஜெயிலுக்குன்னு சொன்னால், அதுலேயும் ஆதிரி லேட்டாக தான் போவாங்க, சீக்கிரமாக போக மாட்டாங்க. ஒரு பக்கம் அரோரா என்ன பண்ணிட்டாங்க, வந்த உடனே ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு மேக்கப்லாம் போட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க அவங்க இவர். ஆனால் ஆதிரி மட்டும் அங்கே போயிட்டு உடனே ரிட்டர்ன் வந்துட்டு இங்கே ரூம்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, இது பண்ணுறாங்க. ஸோ எப்போவுமே ரூலை பிரேக் பண்ணுறதே என்னோட வேலையாக வச்சுருப்பேன், அதை நாங்கள் கண்டினியூஸாக பண்ணிருப்பேன்றதுல ரொம்ப தெளிவாகவும் இருக்கிறார்கள் ஆதிரை. அதை யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்றது கிளியர் கட்டாவே தெரியுது. வரப்போகிற கேப்டன் கனி அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்றதை பார்ப்போம். இது ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. இது 2. அடுத்து பார்வதி அவர்கள் நைட்டெல்லாம் ஒரு பக்கம் வெறுப்பேற்றணும், சபரி தான் மெயின் டார்கெட், அவனை எப்படியாவது காலி பண்ணணுன்ற மாதிரி பல விதமான பிளானிங்கும் சரி, பாட்டு பாடியிலிருந்து இரிட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சபரி ஒன்றுமே கண்டுக்கல. நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் உண்டு என் வேலை ஒன்று இருக்குன்ற மாதிரி சபரி கண்டுக்காமையே போயிட்டு இருக்காங்க. மேடம் வாலண்டரியா போய் சீன்றாங்க, பல ஏரியாவில் போய் சீன்றாங்க. ஒரு இடத்துலையும் 0 ரெஸ்பான்ஸாக சபரி இருந்து கொண்டிருக்கிறார். அதை வேற என்ன கண்டுக்காம இருக்கிறார். ஆமா எத்தனை நாள் கண்டுக்காம இருக்கிறாரு போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா நீயே பேசுற, நீயே சொல்ற, கடைசியில நீயே பிஹேவ் பண்றியாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்னத்த சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு பக்கம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்து கமருதீனை கேட்டபோது கமருதீன் இவங்களும் ஒரு பக்கம் ஜாலி ஆயாச்சு, செம்ம ஹாப்பியா செம்ம சந்தோஷமா ஆயாச்சு. ஏன்னா கனி ஓகே, ஆனா கமருதீனுக்கும் சபரி ஆகக்கூடாது, இவங்க கனி ஆனா கூட ஓகே அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்காங்க. அதுக்கு ஒரு பார்வதி ஒரு காரணமா இருக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ஜாய் பண்றோம்டா, இதுக்கப்புறம் அவங்களை ரசிச்சு எவ்வளவு வெறுப்பேற்றணுமோ அவ்வளவு வெறுப்பேற்றலாம், இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் அப்படி பண்றோம் அப்படின்ற மாதிரியும் பேசுறாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இவங்கள டார்கெட்லாம் நான் இப்போ மாத்திட்டேன். இப்போ என்னோட மெயின் டார்கெட்டே பார்த்தீங்கன்னா சபரி, பிரவீன்ராஜ். இப்போ இன்னைக்கு விக்ரமும் ஆட் ஆயிட்டான். அதுல கத்தி திருடுனதுலேருந்து அவன் மேல காண்டாயிட்டேன். அவன் இதுக்கப்புறம் அவனையும் பிளாக் லிஸ்ட்ல போட்டு வச்சு செய்ய வேண்டியதுதான். இதுவெல்லாம் ஒஸ்ட் பிஹேவியர், இதெல்லாம் இது இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க. பார்வதி இந்த ஒரு டிஸ்கஷன். இதுக்கு நடுவில் திவாகர் வந்தார். திவாகர் பேசும்போது பார்வதி என்ன சொன்னாங்கன்னா, சபரி கொஞ்சம் பார்த்துருக்கணும், விஸ் பண்ணிட்டோன்னும் போது நான் நீ வேற கம்முன்னு இருந்தேன், கனியக்கா ஜெயிச்சதே நல்லது தான் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. அவன் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அவர் திவாகருக்கு சப்போர்ட்டா இவர் இது திவாகர் சபரிக்கு சப்போர்ட்டா ஒரு சில விஷயங்கள் பேசினோடனே பார்வதிக்கு பிடிக்கல. ஆனால் நீங்கள் போய் தூங்குறீங்களா, நீங்கள் போய் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். என்ன பாரு அப்படின்னும் போது கம்முன்னு இருந்தேன், நீ கம்முன்னு இருந்தான்னும் போது, ஆனால் கமருதீன் பண்ணதெல்லாம் நல்லது இல்லைம்மா அப்படின்ற மாதிரி கமருதீனுக்கு எதிராக இவர் சொல்றாரு. ஏன்னா அவருடைய பண்ண பிஹேவியர்ஸ், வேர்ட்ஸ், இந்த ஆஷ் இதெல்லாம் ரொம்ப தப்புமான்றாரு. அதையும் ஒரு பக்கம் இவங்க கேட்குற மாதிரி இல்லை.
ஆனால் அது அப்படி இல்லைண்ணா, அவன் பண்ணதெல்லாம் கரெக்டு தானே, நம்ம யாரை டார்கெட் பண்ணமோ யாரை கேட்கணும்னு நினச்சோ அதை பண்ணிட்டுருக்கானா, நீ கம்முன்னு விட்னான்னு. ஏன்னா அது பார்வதி சொல்லி தான் பல விஷயங்கள் கன்வே ஆகி தான் அங்கே போகுது. அதை கமருதீன் அழகாக எக்ஸிக்யூட் பண்ணுறான்றதால பார்வதியும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம பண்ணுறதை பண்ணலாம, ஆனால் நம்ம சொன்னதை நம்மளால பண்ண முடியாத அவன் போய் பண்ணிட்டான்ல, அதனால நம்ம அவனுக்கு சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க. திவாகர் அப்படியே கைட்டி விடுறதுக்கும் அவாய்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நடக்குது. அவர் போயிட்டு ரம்யா ஜோ அட்டாக் பண்ணதா இருக்கட்டும், சுபிக்ஷாவை அட்டாக் பண்ணதா இருக்கட்டும், ஆதிரி அட்டாக் பண்ணதா இருக்கட்டும், இது எல்லாமே பார்வதிக்கு பிடிக்காத நபர்கள். ஸோ அதனால அவன் போய் அட்டாக் பண்ணுறது சரிதானே, ஃப்ரீயாக விடு, பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு அங்கே ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. வெளியே என்னடா ஆதிரி கொசு கடிக்குது, இது படுத்து தூங்க முடியல, இது பண்ண முடியலன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் புலம்பல்ஸ். அங்கே எஃப்ஜே வருவானா மாட்டானா, இதெல்லாம் பண்ணுவானா மாட்டானான்ற மாதிரி அங்கே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க, கனிகிட்ட வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பேசுறாரு கமருதீன். அப்போ என்ன ஒரு பல குற்றச்சாட்டுலாம் வச்சிருந்தார் இல்லையா, அப்போ கனிகிட்ட சொல்லும்போது, அக்கா எல்லாம் என்னை தேர்ந்து இப்படி அட்டாக் பண்றாங்க, முதுகுல குத்துறாங்க, இதெல்லாம் பண்றாங்கக்கா, நேருக்கு நேர் மோதனக்கா அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. கனி சிம்பிளா முடிச்சு விட்டாங்க அந்த இடத்துல. என்னன்னா, சரி கமருதீன் நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா, நான் பேசலாமா அப்படின்ற மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு டாஸ்க்கு இதெல்லாம் எடுத்து சீரியஸா எடுத்துக்காதீங்க. டாஸ்க் முடிஞ்ச உடனே விட்டுறணும். அதை விட்டுட்டு நீங்க பேசும்போது வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்தணும். அந்த வார்த்தைகளை நீங்க கரெக்டா பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கான பிரச்சனையே கிடையாது. நீங்க வார்த்தைகளை பயன்படுத்தாமல் போனால்தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையும் சரி. நானே வெளியே இருந்து ஆடியன்ஸா பார்க்கும்போது நீ பண்ண வார்த்தைகள் பேசணும்போது நானே உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், அது பார்க்கறதுக்கு எனக்கு அப்படிதான் தெரியுது அப்படின்ற மாதிரி மூஞ்சுக்கு நேரம் சொல்லிட்டாங்க கனி. நானே வெளியே இருந்து உன்னை பார்த்தனா உன்னை சப்போர்ட் பண்ண மாட்டேன், அப்படிதான் உன்னோட பிஹேவியர்ஸ் இருக்கு, கத்துறது இருக்கு, இதெல்லாமே அப்படி இருக்கு, அது எப்படி இது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கறாங்க. சரிக்கா அப்படின்னும் போது ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு கேப்டன்சி டாஸ்க்குப்பா, நீ என்ன சொல்ற, ரெஸ்ட் ரூம் போயிட்டேன், சூச்சு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி போறதுக்கு போனேன்ற மாதிரி பேசுறல்ல, அந்த டாஸ்க் எதுக்கு வச்சிருக்காங்க, கேப்டன்சி டாஸ்க் எதுக்கு வச்சிருக்காங்க, டாஸ்க் ஜெயிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கனா அதுல நீ எவ்வளவு வில் பவர் காட்டுற, எவ்வளவு தூரம் அதுக்காக நீ போராடுற, எவ்வளவு தூரம் அதுக்கு இருக்க நிக்கிற அப்படின்றது தான் முக்கியம். நீ ஒன்று 2 ஆப்ஷன் எடுத்துக்கணும். ஒன்று நீ அதை பாத்ரூம் போறன்னு முடிவு பண்ணிட்டியானா அப்போ நீ இதை பற்றி பெருசாக போராடக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. உனக்கு கேப்டன்சியாக பாத்ரூம் ஆனும்போது அதுக்கு போயிட்டு இல்லை, அதுக்கப்புறம் எவன் எடுத்தாலும் நீ அதை பற்றி கேட்கக்கூடாது. நீ தான் விட்டு கொடுத்துட்டு போயிருக்க, அவங்க வந்து எடுக்கல, நீ போலன்னா அதை பார்த்து இருந்திருக்கலாம். போனது உன்னோட தப்பு தவிர்த்து அதை எடுத்துட்டு நீ அடுத்த மேலே பழி போடக்கூடாதுன்ற மாதிரி மூஞ்சில அடிச்ச அவள் சொல்லியாச்சு. நீ அடுத்த மேலே பழி போடக்கூடாது, அது உன் மேலே தப்புன்ற மாதிரி கனி சொன்னது நல்லா இருந்தது. அந்த ஒரு பாயிண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட். ஏன்னா இது சொல்லணும், நீ தானே சொல்லிட்டு போன, நீ தானே விட்டு போன, அப்போ உன் மேலே தான் தப்பு, அடுத்த மேலே ஏன் சொல்ற அப்படின்ற மாதிரி சொன்னது வேற மாதிரி இருந்துச்சு. அடுத்து இல்லையா, அந்த கேப்டன்சி தான் வேணும்னு நினைச்சா அதுக்கு நீ கடைசி வரையும் போராடிட்டு இருக்கணும், கடைசி வரையும் இருந்திருக்கணும். நாங்களாம் தான் கூட அந்த இடத்துல இருந்தோம், நாங்கள் போராடல, அந்த மாதிரி நீ போராடணும். அதை மட்டும் தயவு செய்து புரிஞ்சுக்கோ. இதுவா நான் சொல்றேன், எனக்கு தோணுச்சு அதை உங்ககிட்ட ஓப்பனா சொல்லிடுறேன், அதை மட்டும் நீ கண்ட்ரோல் பண்ணிட்டு உனக்கு நல்லது. அந்த கோவத்தை வரப்போது கொஞ்சம் பொறுமையா பேசு, வார்த்தைகளை விடாத. ஆனா வார்த்தைகளை விடுறதெல்லாம் கொஞ்சம் நல்லா இல்லை, மோசமா இருக்குன்ற மாதிரி கனியும் ஓப்பனா மூஞ்சுக்கு நேரம் அடிச்சு விட்டாங்க. ஒரு பக்கம் கமருதீன் அதை கேட்டு அப்படியே சைலண்டா வந்துட்டார். இதுதான் மிட் நைட் லைவ்ல நடந்த சம்பவங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் ஏதாவது லைவ் அப்டேட் நைட்ல மிஸ் பண்றேன், நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் விடிய காரில் பார்த்துட்டு உங்களுக்கு 1 by 1 அப்டேட் பண்றேன். பாய் கைஸ்.